ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஏத்தன் பழமும் ரவையும் இடியாப்ப மாவும் வச்சு நல்ல டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் அரை கப்பு பால் ரவை சேர்த்துருக்கேன். அரை கப்பு இடியாப்ப மாவையும் சேர்த்துடலாம். அதே அரை கப்பு தேங்காய் துருவல் அதையும் சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சீனி போட்டிருக்கேன். இந்த சீனிக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ வேணால் கூட ஆட் பண்ணிக்கிடலாம். 1 கப்பு தண்ணீர் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டுட்டு இதை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். தண்ணீர் 1 கப்பு தான் ஊற்றிருக்கேன், எக்ஸ்ட்ரா ஊற்றலை. இதுவே கரெக்டான கன்சிஸ்டன்சி தான். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால தண்ணீர் இதில் எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது. இது ஆப்ப மாவை விடவும் கொஞ்சம் கூட திக்காட்டு இருக்கணும், ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது. இதில் ரவையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதை ஒரு 1/2 hour அப்படியே வச்சிடலாம். 1/2 hourக்கு அப்புறம்தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன். ஒரு ஏத்தம்பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பழம் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா அரை கப்பு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெல்லம் போட்டிருக்கிறதுனால எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம ஆவியில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். எப்போவுமே பொரித்த பண்டங்களையே சாப்பிடாம இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடக்கூடிய பண்டங்கள் ரொம்பவே நல்லது. நீங்கள் இடியாப்ப மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். பழம் ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாவு ரெடியாகிட்டு இருக்குது. 1/2 hour போல் ஆயாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்ததை விடவும் இன்னும் கொஞ்சம் கூட திக்காக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாகிட்டு இருக்குது. இதுவே போதும். இந்த மாவில் நம்ம பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலில் நான் கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதிலையே ஒவ்வொரு கரண்டி மாவாட்டு ஊற்றிடலாம். ஒரு கரண்டி மாவு ஊற்றுனதுக்கு அப்புறமா ஏத்தம்பழம் ரெடி பண்ணி வச்சுருந்ததையும் போட்டுடலாம். மறுபடியும் ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். 2 கரண்டி மாவையும் ஊற்றுனதுக்கு அப்புறமா மேலேயும் கொஞ்சமாக நம்ம தூவி விட்டுறலாம். இதை இப்போ நம்ம ஆவியில் வச்சு அவிக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் வேணா கூட வச்சுக்கலாம். நான் இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இது ஒரு 15 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா டிமோல்டு பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறியாச்சு. சைட்லையே விட்டு வந்திருக்கு. இனி ஒரு நைஃப் வச்சு லைட்டாக இலக்கி விட்டுறலாம்.
இதில் பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ எதுவுமே போடலை. அதனால இது வந்து ரொம்ப சாஃப்டாட்டு இருக்காது, கொஞ்சம் ஹார்டாட்டு தான் இருக்கும். நல்ல சாஃப்டாட்டு வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் அரைக்கும்போது 2 முட்டை சேர்த்துக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது, சாப்பிடவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.